அந்த நாள் வானம் கொஞ்சம் கனமாக இருந்தது. கருமேகங்கள் கடலின் மேல் சுமந்து நிற்க, அலைகள் கரையை தாக்கி தங்கள் கோபத்தையும் வேதனையையும் வெளிப்படுத்திக் கொண்டிருந்தன. கரையின் ஓரத்தில் அவன் நின்றான், முதுகை நமக்கு காட்டியபடி, இரு கைகளையும் விரித்து கடலை எதிர்கொண்டு. அவனுடைய வாழ்க்கையும் அந்த கடலைப் போலதான். சில நாட்கள் அமைதியாக, சில நாட்கள் புயலாய். நகரத்தின் சத்தம், மனிதர்களின் எதிர்பார்ப்புகள், தோல்விகள், சொல்ல முடியாத கனவுகள், அனைத்தையும் அவன் உள்ளுக்குள் சுமந்து வந்திருந்தான். ஆனால் இங்கே, இந்த நிமிடத்தில், அவனுக்கு எதிரில் இருந்தது ஒரே ஒன்று, முடிவில்லாத கடல். என்னையும் எடுத்துக்கோ, என் பயத்தையும் என் சோகத்தையும் என்னோட பழைய தோல்விகளையும் என்று சொல்லாத வார்த்தைகளை அவன் காற்றில் விட்டான். அலைகள் பதில் சொன்னது போல் கரையை தழுவி திரும்பின. நீ உடையவில்லை, நீ இன்னும் நிற்கிறாய் என்று. அந்த நொடியில் அவன் புரிந்து கொண்டான். புயலை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை, அதன் நடுவில் நின்று கொள்ள தெரிந்தாலே போதும். கைகளை இன்னும் விரித்தான், மார்பை உயர்த்தினான். பின்னால் விட்டுச் செல்ல வேண்டியதை கடலிடம் ஒப்படைத்தான். அவன் திரும்பி போகும்போது